மாற்றுத்திறனாளி மேலே ஒரு பெருங்கருணைன்ற ஒரு போர்வைக்குள்ள நீங்கள் ஆணாதிக்க வக்கரத்தை தான் வந்து திரும்ப வைக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கும்போது அதை நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டுறதை ரசித்து எடுத்திருக்கீங்க. தவறாக வந்து அவங்க குளிக்கும்போது பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வக்கரமான ஒரு ஆண்கள் வந்து ஒரு 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண நினைக்கிறீங்க. இதுக்கு அந்த பெண்கள் உடைய கலட்டுறதுலேருந்து அவங்க வச்சுருக்கிற ஷாட்டு அந்த அந்த பெண்களோட அங்கங்களை வந்து நீங்கள் காட்டுறது இல்லை, இது பெரிய அயோக்கியத்தனமாக தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பெண்களை உடைய கலட்டுறதை உண்மையிலே அவனுக்கு பார்க்குறத விட அதிகமாக வந்து பார்வையாளனை பார்க்க வச்சார் அவர், ஒரு படைப்பாளன். நீங்கள் எத்தனையோ இவங்களோட முக அசைவில் அதை நீங்கள் காட்டலாம். நீங்கள் அதுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கும்போது அதை நீங்கள் வந்து ஒரு 3 ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டுறதை ரசித்து எடுத்திருக்கீங்க. அவங்க சோப் போடுறது அங்கே அசைவுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக இவனுங்க முகத்தில் காட்டலாமே அந்த வக்கரத்தை. எனக்கு புரிஞ்சிருமே. நான் சாட்சிக்கிட்ட தான் சொன்னேன். நான் வந்து என்ன சபை நாகரிகன்ட்டு நான் உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காட்சி வந்து என்னை தொந்தரவு பண்ணியிருந்துச்சுன்னா நான் எழுந்துச்சு வெளியே போயிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ நான் அந்த இடத்துல நான் சுய ஆய்வுப்படுத்திக்கிட்டேன். இனிமேல் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சு நம்ம வெளியே போயிடணும், இல்லை அதுக்கு அடுத்து நம்ம அதில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு கோபமாக இருந்தது. அந்த படத்தில் முழுக்கவே பெண்களை போட்டு அடிக்கிறது, இது பண்ணுறது, அது பயங்கர இதாக இருக்குது. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி மேலே ஒரு பெருங்கருணைன்ற ஒரு போர்வைக்குள்ளே நீங்கள் ஆணாதிக்க வக்கரத்தை தான் வந்து திரும்ப வைக்கிறீங்க நீங்கள்.